அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் நேர காலம் இல்லை. அதே சமயத்தில் கொஞ்சம் நேற்று வெளியூருக்கு போனதுனால ரெஸ்ட் எடுக்க முடியல. அதனால் சின்ன வீடியோவாகத்தான் போட முடியுது. ஒரு வீடியோ மட்டும் பெருசாக போட்டு புத்தகெல்லாம் சிறுசாக தான் இருந்தாலும் இந்த முகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இதில் அதில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். வழுக்கை தலையாக இருந்தால் அது சூரியன். வழுக்க தலைக்கு யாரு? சூரியன். வழுக்க தலைக்கு சூரியன். தலை முடிக்கு சனி. தலைமுடிக்கு ஏன் மொட்டை போடுறோம்? கர்மா, சனியோடைய கர்மாவை போக்குவதற்காகத்தான். அழகில்லாமல் முகம் நீங்க மொட்டை போட்டீங்கன்னா அழகில்லாத மூசையை வலிச்சிட்டோம்னாலும் அழகில்லாத முகமா போயிடும். அது ஒரு மரணத்திற்கு சமானமாக சொல்லுகிறான். ஒரு கர்மாவை போக்குவதற்கு என்ன சொல்றான்னா, அஸ்வத்தாமனை என்ன சொல்றான்னா, தர்மனுடைய பிள்ளைகளை கொன்னுட்டான். அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, கொன்றணும் அப்படிங்காங்க. சொன்னாங்க, கொல்வதை விட அவனுக்கு மொட்டையடிச்சு அனுப்பிடுங்க அப்படின்ட்டான். கிருஷ்ணர் சொன்னதான். அப்ப துரோணாச்சாரியாருடைய பையன் அஸ்வத்தாமன், அவனை போர்ல கொண்டுக்கலாம். ஆனால் அவனை அசிங்கப்படுத்தணும், அவனுக்கு ஆயுள் பங்கம் கணக்கா ஒன்று விடணும், மொட்டையடிச்சு விட்டாங்க. அப்ப தலைமுடி என்பது சனி, புருவம் என்பது கேது. புருவம் என்பது கேது. 2 புருவமும் கேதுவோடைய ஆதிபத்தியம். நெற்றி என்பது புதன். வலது கண்ணுக்கு சூரியன், இடது கண்ணுக்கு சந்திரன். வலது காதுக்கு குரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. யாருமே இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். வலது காதுக்கு குரு, இடது காது ராகு. வலது காது குரு, இடது காது ராகு. பல் செவ்வாய். கன்னம் சந்திரன். மேல் வரிசை பல்லுக்கு என்ன சொன்னா புதன், கீழ் வரிசை பல்லுக்கு குரு. தாடை என்பது சூரியன். உதடு என்று சொல்லக்கூடியது சுக்கிரன். மூக்கும் சுக்கிரன் தான். மூக்கு நுனி என்ன சொன்னா குரு. மூக்கு நுனி குரு. இதெல்லாம் ஜோதிடத்துல இப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை கிரகங்களும் முகத்துக்குள்ள இருக்குது. அப்ப இதை நீங்கள் என்ன சொல்லலாம்னா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுக்காகத்தான் இதை வீடியோ தவிர வலது காது என்னது, இடது காது என்னது, வலது கண்ணு யாரு, இடது கண்ணு என்னது, மூக்கு யாரு, நெற்றி யாரு, தலை வழுக்கத்தலையா இருந்தா அது என்ன ஆதிபத்தியம், முடி நல்லா அடர்த்தியாக இருந்தா என்ன ஆதிபத்தியம், புருவம் யாரு, சரியா, புருவம் யாரு அப்படிங்கிறத இத்தனையும் என்ன சொல்றான்னா நாம் தெரிந்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஜோதிடத்தில் புலமை உள்ளவர்கள் அனைவருமே என்ன சொல்றாங்க, இத்தனையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எங்க இருந்து சார் எடுத்தீங்கன்னு இதெல்லாம் படிச்சு எடுத்து கின்ஸ் எடுத்து வச்சதுதான். நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. புதிதாக ஜோதிடத்துல நான் எதையுமே ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டு இறைவன் கொடுத்த சில பொக்கிஷங்கள்லாம் இன்னும் இருக்குது. அதை வெளியே விடலை. அப்ப ஒவ்வொருத்தரும் வழுக்கை தலை ஒருத்தருக்கு இருந்தது என்று சொன்னால் அவர் சூரியனுடைய ஆதிபத்தியம். தலைமுடி நன்றாக இருந்தால் அது சனி ஆதிபத்தியம். புருவம் இரண்டும் என்ன சொன்னா கேதுவுடைய ஆதிபத்தியம். நெற்றி புதனுடைய ஆதிபத்தியம். வலது கண் சூரியனுடைய ஆதிபத்தியம். இடது கண் சந்திரனுடைய ஆதிபத்தியம். வலது காது குருவுடைய ஆதிபத்தியம். இடது காது ராகுவுடைய ஆதிபத்தியம். பல் செவ்வாய். கன்னம் சந்திரன். அப்ப மேல் வரிசை பல் என்ன சொல்றான்னா புதன், கீழ் வரிசை பல் குரு, தாடை சூரியன், உதடு சுக்கிரன், மூக்கு சுக்கிரன், மூக்கு நுனி குரு. இதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விதிகள்.
இந்த விதிகளை என்ன சொன்னால் எல்லா மக்களும் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு இது, நாக்கு யாரும் தெரியுமா? 32 பல்லுக்குள்ள என்ன சொல்றான்னா 32 பல்லுக்குள்ள ஒரு நாக்கு என்று சொல்லக்கூடிய அற்புதமான பொக்கிஷம் யார் என்று சொன்னால் சுக்கிரன். அந்த சுக்கிரன் என்ன சொல்றான்னா 32 பல்லுக்குள்ளையும் கடிபடாம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா? 32 பல்லுக்குள்ளேயும் கடிபடாம என்ன சொன்னாலும் இது பண்ணிட்டு இருக்கு. அதனால நாக்கு என்பது சுக்கிரன். அதனால கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி நாளைக்கு நல்ல நீண்ட வீடியோவை போடுறேன் அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.